செனட் ஹவுஸில் சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழாவிற்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சால்வை அணிவித்து வரவேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த விழா தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் பரமேஸ்வர். சென்னை பல்கலைக்கழகத்துடைய 166வது பட்டமளிப்பு விழா சென்னை பல்கலைக்கழக செனட் ஹவுஸ்ல நடைபெறுகிறது. இதுல பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி தலைமை விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார். இதில் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தரும் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி முன்னிலை வகிக்கிறார். சிறப்பு விருந்தினராக ஓமிகாவா நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தரும் இந்திய அணுசக்தி துறை தலைவருமான அனில் கட்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். முக்கியமாக சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அப்சன்சியாவாக 1,07,021 நபர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. இன்று நடைபெற உள்ள 166வது பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நேரடியாக 1031 மாணவர்களுக்கு நேரடி அல்லாத அப்சன்சியா முறையில 1,07,821 மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்படுகிறது. இதில் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளை சார்ந்த மாணவர்கள் 89,053 பேருக்கும், தொலைதூர கல்வி நிலையத்தில் பயின்ற 16,263 பேருக்கும், பல்கலைக்கழக துறை சார்ந்த 1,404 பேருக்கும், PhD பட்டம் 70 பேருக்கும் ஆக பட்டங்களை ஆளுநர் RN ரவி வழங்க இருக்கிறார். முக்கியமாக இந்த விழாவிற்கு வருகை தந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் இணைவேந்தர் என்ற முறையில உயர்கல்வித்துறை அமைச்சர் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றிருக்கிறார். தொடர்ந்து விழா நடைபெற இருக்கிறது. சிறப்பு விருந்தினர் உரையும் நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேரடியாக 1031 பேர்களுக்கு பட்டம் வழங்கியதற்கு பிறகு அந்தந்த கல்லூரிகள்ல அப்சன்சியாவாக 1,06,290 பேர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.